ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து டையே வேண்டாங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு சொட்டு வந்து காலையில் தடவுனாலே போதும். முடியெல்லாம் நல்லா கரு கரு கருன்னு மாறி ஒரே வாரத்தில் நல்லா முடி வந்து கருப்பாக மாறிடும். செம்ம ரிசல்ட் தரக்கூடியது. ஹேர் டே வந்து இன்னையோடு நீங்கள் விட்டுட்டு இந்த ஒரு ஹேர் டே ஆயிலை மட்டும் நீங்கள் தடவிட்டு வாங்க. செம்மையாக லைவ் ரிசல்ட்டாக நீங்கள் ஒரே வாரத்தில் பார்ப்பீங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைகளிலிருந்து எந்த ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த ஆயில் வந்து எந்த விதமும் ஒன்றும் பண்ணாது. அதனால் தைரியமாக இதை நீங்கள் ரெடி பண்ணி தேய்க்கலாம். இந்த சூப்பரான ஒரு ஹெர்பல் ஹேர் டே ஆயிலை எப்படி ரெடி பண்ணுறது, இதில் என்னென்னலாம் பொருள் நம்ம முக்கியமாக சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க, மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்த செகண்டில் நீங்கள் இந்த ஆயிலை ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலை 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஆயில் தான். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ எடுக்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஹேர் டே வந்து ஒத்துக்கவே மாட்டேங்குது இல்லையா? அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது ஒரு வாரம் மட்டும் நீங்கள் தடவினீங்கன்னா போதும். நல்ல முடி வளர்ச்சி, பொடுகு தொல்லை, முடி உதிர்வு தொல்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீராகி நல்லா கரு கருன்னு உங்களுக்கு முடி வளரும். இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா துளசி. துளசி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு பேன், ஈர் தொல்லை, பொடுகு தொல்லையெல்லாம் இருக்காது. அதனால் ஒரு இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். நல்லா சுத்தம் பண்ணி ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வெற்றிலை. இந்த வெற்றிலை வந்து 2 இலையை எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 50 மில்லி ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதனால் 2 வெற்றிலை வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக அதே அளவுக்கு கறிவேப்பிலையை கரெக்டாக அந்த 2 வெற்றிலைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அந்த 3 பொருளையும் நம்ம சேர்த்தாச்சு. இது கூட முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடியது வெந்தயம். வெந்தயம் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். 50 மில்லி ஆயிலுக்கு இப்போ நான் வந்து தேவையான அளவு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக ஆயில் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக பொருளையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு திப்பு திப்பாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அதில் இந்த அளவுக்கு அரைப்பட்டுருச்சு பாருங்கள். நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே இந்த அளவுக்கு வந்து நான் அரைப்பட்டுட்டா போதும். ஓரளவுக்கு இந்த மாதிரி திப்பு திப்பாக இருந்தால் ஓகே தான். இது வந்து நல்ல ஒரு வாசனையாக நல்லா கம்மன்னு ஒரு ஆயிலாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெற்றிலையோட வாசம், அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சுத்தமான தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தலைக்கு நல்லா யூஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து இப்போ இது 100 மில்லி எண்ணெய், நம்ம 50 மில்லி ஆயில் மட்டும் இதில் எடுத்துக்க போகிறோம். இது இல்லாமல் செக்கெண்ணெய் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் செக்கெண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். தலைக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா சுத்தமான தேங்காயை எடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 மில்லி எண்ணெய்க்கு நான் 100ஆகவே ஊற்றிட்டேன். 100 மில்லி ஆயிலே நான் எடுத்துட்டேன். ஏன்னா பேக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 மில்லி ஆயிலு. இதே அளவு நான் காய்ச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் பொருள் வந்து அதிகமாக சேர்த்தி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் வந்து நல்லா சுத்தமான எண்ணெயை எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ எண்ணெயும் சேர்த்தாச்சு. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆயில் வந்து பாருங்கள், நல்லா விவிடியாக எடுத்ததுனால நல்லா தேங்காய் சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட நம்ம அப்படியே வந்து விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுவும் செக்கு எண்ணெயாக நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போவே வந்து இது எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹீட் பண்ணுறப்போ இந்த ஆயில் வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து இருக்காது. அதனால தான் நான் வந்து இப்போ இந்த இதுலேயே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து தேய்க்கிறப்ப சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு அதிகமாகும். இப்போ இந்த எண்ணெயை நல்லா கலந்து விட்டுருங்க. 1 டீஸ்பூன் வந்து இந்த ஆயில் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். கேஸ்டர் ஆயில் வந்து இப்போ இருக்கிற சீசனுக்கு உங்களுக்கு வெயில் காலமாக, அதனால் சூடு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி 1 டீஸ்பூன் 50 மில்லிக்கோ 100 மில்லிக்கோ உள்ளே சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடியது. முடியை எப்போவுமே கருப்பாக வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த விளக்கெண்ணெய்க்கு இருக்கும். அதனால் கேஸ்டர் ஆயிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு வந்து நீங்கள் சேர்க்குறப்ப அந்த பிசுபிசு தன்மையெல்லாம் வராது. ஓகேங்களா? இப்போ ஆயில் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஸ்டீல் பாத்திரம் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன பாத்திரம் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆயில் வந்து நம்ம கம்மியாக தானே இருக்குது. அதனால் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சிம்மில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொருளையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து பொங்கி வரும். ரொம்பவுமே சிம்மில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து காய்ச்சி ரெடி பண்ணால் முடி வந்து கொட்டுமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் கொட்டாதுங்க. இந்த மாதிரி காய்ச்சி ரெடி பண்ணால் தான் எண்ணெய் வந்து கெடாமல் இருக்கும். அதே மாதிரி கை விட்டு எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து வச்சுக்கோங்க. 6 மாதம் வரைக்கும் ஆயில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது எப்படி ரெடி ஆகிறது தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடும். நுரையா நிற்கிது இல்லையா, இதெல்லாம் அடங்கி ஆயில் தனியாக வந்து மிதந்து வரும். அது வரைக்கும் நீங்கள் இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆயில் ரெடி ஆகிடுச்சானே பார்க்க முடியும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு க்ரீன் சைடாக இருக்குது. நல்ல ஒரு வாசனை. ஏன்னா நம்ம இதில் வந்து வெத்தலை வந்து அதிகமாக சேர்த்துருக்கறனால இந்த வெற்றிலை வந்து நல்லா ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். வெந்தயம் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். முடி உதிர்வை கட்டுப்படுத்தி வெள்ளை முடியே வராமல் இளநரையை தடுக்கக்கூடிய தன்மை உள்ளது வெந்தயம். கறிவேப்பிலை சொல்லவே வேண்டாம். முடியை வந்து நல்லா கருன்னு அடர்த்தியாக எப்போவுமே கருன்னு வச்சுக்கக்கூடிய தன்மை. இது மட்டும் இல்லாமல் சுத்தமான தேங்காய். இது கூடவே நம்ம கேஸ்டர் ஆயில் சேர்த்துருக்கோம். கேஸ்டர் ஆயில் நார்மலாகவே நீங்கள் எப்போ எண்ணெய் தேய்ச்சாலும் அதை கலந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இளமையாகவே இருக்கும் உங்கள் முடி. அந்த அளவுக்கு கேஸ்டர் ஆயில் தடவுனா கருப்பாகும். அதனால தான் நான் வந்து இப்போது 100 மில்லிக்கு 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதிலிருந்து 200 மில்லி சேர்க்குறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தட் வந்து நீங்கள் சேர்க்குறப்ப தலையில் தடவுறப்ப பிசுபிசுப்பு தன்மை வராது. இதை வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அல்லது குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுருங்க. நார்மலாக நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு போகிறீங்க அப்படின்னா நார்மலாக லைட்டாக தேய்ச்சிட்டு போயிட்டு வந்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மசாஜ் கொடுக்கணும். வாரத்தில் ஒரு 2 நாளாவது 2 மணி நேரம் தலையை ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிங்க. ஒரு வாரத்துலேயே இது நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். முடி உதிர்வெல்லாம் 2-3 நாள்லேயே வந்து நல்லா நின்றும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஆயில் தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சலசலப்பு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து அடங்கிருச்சு. நல்லாவே ஆயில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இன்னும் 1 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா அந்த நுரை சுத்தமாக வந்து அடங்கிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயிலை ரெடி பண்ணி இறக்கிடலாம். இப்போவே பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து ஆயிலு புகை வரக்கூடாது. இப்போ எப்படி ஒரு துளி கூட புகை வராமல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா கருப்பாயிருச்சு பாருங்கள். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆயிலை லேட் பண்ணவே வேண்டாம், கீழே இறக்கிடலாம். இப்போ சுத்தமாக நம்மளுக்கு அந்த நுரை போயிடுச்சு பாருங்கள். ஆயில் தனியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போது கீழே இறக்கி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுறலாம். இறக்கி வச்சாலுமே அந்த ஆயில் பாருங்கள் பாத்திரத்தோட அந்த ஹீட் வந்து அப்படியே நுரை பொங்கிட்டு இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கரமிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருள் எல்லாம் கீழே போயிடும். ஆயில் மட்டும் மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஒரு எஃபெக்டான ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் தடவி பார்த்திங்கனாவே தெரியும். நிறையா பேர்த்துக்கு இந்த வெயிலுக்கு அலர்ஜி பிரச்சனை நிறைய இருக்கும். தலையில் அரிப்புத்தன்மை, பொடுகுத்தன்மை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த ஆயிலை வந்து நீங்கள் தேய்க்கிறப்ப எல்லாமே கண்ட்ரோலில் வந்துடும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போது இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது அதே பவுலில் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் ஹீட்டான இதை எடுக்காமல் இந்த மாதிரி இரும்பு சல்லடை இருந்துச்சுன்னா வடிகட்டியும் எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். ஆயில் பார்த்தீங்கன்னா எந்த கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த வெற்றிலையோட இது கறிவேப்பிலை, அடுத்து வெந்தயம், சிம்பிளு. ஆனால் இந்த ஆயிலோட எஃபெக்டான ஒரு ரிசல்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி தேய்க்கிறப்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு நேச்சுரலான ஒரு பவர் கிடச்ச மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு செம்மையான எஃபெக்டான ஒரு ஆயில் தான் இது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கண்டிப்பாக இதில் எந்த பொருளையும் மிக்ஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்து பண்ணுங்கள். துளசி இலை ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்குறப்போ தலையில் நீர்க்கட்டி பிரச்சனையெல்லாம் வந்து நமக்கு வராது. வெற்றிலை இன்னும் 2 வெற்றிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஆயிலை நல்லா விறுவிறுன்னு ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சதே நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். ஒரு வாரம் இது நீங்கள் தடவி பாருங்கள் ரெகுலராக. நல்லா நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்கும். இப்போ இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். எப்போவுமே தலைமுடி வந்து இந்த ஆயில் தேய்க்கிறப்போ நல்லா குளிச்சுங்க. ஃபஸ்ட் அன்னைக்கு முடி வந்து இந்த மாதிரி வந்து வகுந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, உச்சந்தலையிலலாம். இது வந்து நீங்கள் நரைமுடி இருந்தால் தான்